ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. ஸோ அவர் இதுல ரஷ்யாவோட ரோல், சைனாவோட சைலன்ஸ், இது எப்படி பார்க்குறது? ரஷ்யாவோட ரோல் கிளியர் ரோல். 2 பேரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா யாரும் வரல. இல்ல, ரஷ்யா வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ரஷ்யா கிளீனா சொல்லியிருக்காங்க. டைரக்ட் சப்போர்ட் இருக்கு. அதனால தான் சர்கி லேவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பின்வாங்கிடுவார். ஒருவேளை ரஷ்யா வந்து டைரக்டாக மெடல் பண்ண ஆரம்பிச்சாங்கடான்னா, ரஷ்யா சப்போஸ் ஏன்னா டார்டரஸில் பேஸில் இருந்து ரஷ்யா விலகின பிற்பாடு தான் சிரியா விழுந்தது. சப்போஸ் அவங்க திரும்பியும் ஈரான் மூலம் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்றால், இது அமெரிக்காவுக்கு வந்து நேரடியாக ரஷ்யா வர்சஸ் யூஎஸ் என்ற ஒரு திருப்பம் எட்டினால் அது அமெரிக்கா ஏற்காது. ஆனால் இதே சைனாவோட நிலை வந்து கவலைக்கிடமான நிலை. உள்நாட்டு பிரச்சனையில் சைனா மூழ்கி உள்ளது. ஷி ஜின்பிங் ஆட்சி தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹூஜின்டாவும் மற்ற வெஞ்சிபாவோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஷி ஜின்பிங்கை பதவி விலக சொல்கிறார்கள். அவர்களின் பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதே சமயத்தில் அதை திசை திருப்புவதற்கு ஒருவேளை யார் கண்டா அவங்க தாய்வானை வந்து சுற்றி வளைக்கலாம், தாய்வான் மீது போர் தொடுக்கலாம். அது 2027 தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு இன்ட் இருக்கு. பட் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ண, அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணாங்கன்னா இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சார். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ண, அங்கே ப்ரெஷர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ண அமெரிக்காவுக்கு ஒரு டைலமா இருக்கும்ல, எதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ லெட் 1000 fires bloom அப்படின்வாங்க மாவோ சொன்னது. இது மாதிரி அங்கங்கே நெருப்பை பற்ற வச்சு அந்த நெருப்பில் குளிர் காய்வது அமெரிக்காவின் செயல்பாடாகி இருக்கிறது. நான் ஏன் இஸ்ரேலை தனியாக பார்க்கிறேன், அமெரிக்காவை தனியாக பார்க்கிறேன் என்றால், அமெரிக்கா வந்து அந்த ரீஜனுக்கே ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பவர். he calls himself as a global power. ஆனால் ஒரு குளோபல் பவரான ஒரு நாடு எங்கேயும் வந்து இன்னொரு நாட்டின் சப்போர்ட் இல்லாமல் சண்டை போட மாட்டாங்க. முடிஞ்சால் எந்த நாடு கூடயாவது அமெரிக்கா போய் தனியாக வல்லரசு என்ற அந்த அங்கீகாரத்துடன் போய் சண்டை போட்டு அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றிய ஒரு தருவாயை, ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லவே முடியாது. அதே வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு ஜீவாதார பிரச்சனை. ஈரானுக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஓகே, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஆட்சி மாற்றம் தேவை. ஈரானில் ஜனநாயகம் இல்லை, மதவாத சக்திகள் கையில் சிக்கி தவிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து நெரேஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். 40% மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மற்ற எதிர்கட்சிகள் பிளவுபட்டு நிற்கின்றன. ஸோ அந்த உள்நாட்டு கட்டமைப்பில் இருந்து தான் அந்த மாற்றமானது ஏற்பட வேண்டும் தவிர்த்து நம் வெளியிலிருந்து ஒரு மாற்றத்தை திணித்தால் அந்த மாற்றத்துக்கு எப்பேற்பட்ட விளைவுகள் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஈராக் என்னாச்சு? வெளியிலேருந்து எப்பெல்லாம் வந்து நம்ம மாற்றங்களை திணித்து இருக்கிறோமோ உலகம் ஃபுல்லாக, யாராகட்டும் எந்த நாடாகட்டும், அந்த மாற்றமானது நிலையற்ற மாற்றங்களாக தான் மாறியுள்ளது. இன்னைக்கு பங்களாதேஷில் யூனிசால என்ன நடந்துட்டு இருக்கு? ஈராக்ல பார்க்குறோம். ஈராக்ல என்ன பார்த்தோம்? லிபியா பார்க்குறோம். லிபியாவில் என்ன இன்னும் பிரச்சனைகள் நடந்து கொண்டு வண்ணம் தானே இருக்கு. ஸோ சதாம் ஹுசைன், கடாஃபி யாரெல்லாம் நீக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இன்னும் பிரச்சனை அப்படியே இருக்கு. அதாவது அந்த நாட்டின் கட்டமைப்புக்கு ஒவ்வாத ஒரு நபரை நாம் எடுத்து வந்து அங்கே நிறுவும் போது அவர் யாரின் கைப்பாவை என்று மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் யாருக்கு வந்து ஜால்ரா போடுவார், யாருக்கு சலாம் அடிப்பார், யாருக்கு வந்து அடிவரடி வேலை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ அந்த மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ அவர்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? இவன் தற்காலிகமாக தானே இருக்க போகிறான், இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. ஸோ he will not be given that respect. ஒரு டீச்சர் ஒரு அட்டெண்டர் இருக்காங்க சார். டீச்சர் கிளாஸ் ரூமில் வந்து வெளியே போகும்போது அட்டெண்டரை வந்து நீ பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் டீச்சர் கொடுக்குற மரியாதை பசங்க அட்டெண்டர் கொடுப்பாங்களா? இஸ் ஜஸ்ட் அன் அட்டெண்டர். 2 பேரும் ஸ்டாஃப் தான் அந்த ஸ்கூலில். ஸோ இது மாதிரியான மாற்றங்கள் அமெரிக்கா செய்ய நேரிட்டால் அதன் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கக்கூடும்.
பட் ஆனால் இங்கே மிடில் ஈஸ்டில் பார்க்குறோம் அவர்கள் பண்ண விஷயம் இங்கே ரெஜிம் சேஞ்சுக்கான விஷயங்களையே மேற்கொண்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேக் ஆஃப் அடித்ததை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஈராக், லிபியான்னு ஏகப்பட்ட இடத்துல அமெரிக்கா வாங்கின அடி அப்படி இன்னி வரைக்கும் அவங்களால முடியல. ஆப்கானிஸ்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ போன இடம்லாம் அப்படி இருக்குது. பாஸ்ட் ரெக்கார்ட், ட்ராக் ரெக்கார்ட் அப்படி தான் இருக்குது. இப்போ மிடில் ஈஸ்ட் இப்போ இருக்குது. இதில் வந்து ஆசிம் முனீர் அவர் வந்து அடுத்த முஷரஃபான்னு கேட்குற அளவுக்கு அவர் போய் ஒயிட் ஹவுஸில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் ஆயில் ப்ரைஸஸ் என்ன ஆகும் தெரியாமல் இருக்குது. 3 முக்கியமான விஷயம்: மிடில் ஈஸ்ட், ஆசிம் முனீர், ஆயில். இந்த 3த்தையும் நீங்கள் எப்படி டிகோட் பண்ணுவீங்க? அடுத்து எப்படி இருக்கிறது? மிடில் ஈஸ்டில் அமளி என்பது அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு விஷயம். ஃபார் தேர் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸா? ஒன்று, அவர்களின் உபகரணங்கள் விற்பதற்கு; 2வது, அவர்கள் டாலரை காப்பாற்றுவதற்கு; 3வது, அவங்க இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு. கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துல எங்கே வந்து ஜியோபொலிட்டிக்கலி எங்கே வளங்கள் இருக்கிறதோ அதை கட்டுப்படுத்தினால்தான் அவர்களுக்கு உலகளாவிய அளவில் மரியாதை இருக்கும். 2வது, கல்ஃபோட இயல்பான நேச்சரே வந்து அது ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே இல்லை. அரசர்களும் எமீர்களும் ஷேக்குகளும் நிறைந்த பகுதி தான் அது. ஸோ அந்த ஃபேமிலிக்கு பாதுகாப்பு கொடுப்பது ஒரு விதத்தில் அமெரிக்கா தான். அந்த பாதுகாப்பு என்பது இல்லை என்றால் அங்கே கிளர்ச்சிகள் வரும் என்பது அந்தந்த ஆட்சியாளர்களுக்கே தெரியும். ஸோ அமெரிக்காவின் தேவை அவர்களுக்கு உள்ளது, அவர்கள் தேவை அமெரிக்காவுக்கு உள்ளது. குவிட் ப்ரோ க்யோ. ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிறதுனால இது தொடருது. நீங்கள் 2வது கேள்வியாக எனக்கு வைத்தது பாகிஸ்தான் ஆசிம் முனீரை பற்றி. ஆசிம் முனீர் இருதரை கொள்ளியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார். இப்போ பலூச்சிஸ்தானில் வந்து நீ தனியாக கொஞ்சம் பலூச்சிஸ்தானில் எனக்கு பேஸ் கொடு, பலூச்சிஸ்தானை விட்டு நீ கொஞ்சம் தள்ளியிரு, நான் ஆப்ரேஷன்ஸ் ஈரானில் பண்ணிக்கிறேன், அதை பேஸ் பண்ணி நான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டு இருந்த வண்ணம் உள்ளன. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பலூச்சிஸ்தான்லேருந்து அமெரிக்கா உள்ளே நுழைந்தால், பாகிஸ்தான் கொஞ்சம் விலகினால், அப்போ சைனாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ ஆசிம் முனீரோட நிலைமை என்ன? சைனாவை பேலன்ஸ் பண்ணுவாரா இல்லை அமெரிக்காவை பேலன்ஸ் பண்ண முடியுமா? சார் 2 பேருக்கும் பலூச்சிஸ்தானில் ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான் நீ வச்சுக்கோ, இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான் நீ வச்சுக்கோ, பிரித்து கொடுக்க போகிறாங்களா? அங்கே தான் ஒட்டுமொத்த மினரல்ஸ் வேறு இருக்குது. ஸோ எப்படி என்ன பண்ண முடியும்? ஸோ பாகிஸ்தான் இஸ் இன் அ கம்ப்ளீட் குவாண்ட்ரி அண்ட் கன்ஃபியூஷன். அவர்களுக்கும் ஒரு பெரிய குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஒரு காலத்தில் இஸ்லாமிய குண்டு, இது இஸ்லாமிய குண்டுன்னு சொன்னவங்க இன்ஃபேக்ட் ஈரானே சொல்லிச்சு, இப்போ ரீசெண்டாக உங்களை தாக்கினால் எங்கள் குண்டு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலையும் பார்க்கலையே அந்த குண்டு. எங்கள் ரத்தத்தை கொடுத்தாது இஸ்லாமிய குண்டை நாங்கள் அந்த இஸ்லாமிய குண்டை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து ஒரு காலத்தில் 70களில் ப்ராமிஸ் பண்ணிச்சு. இன்றைக்கி ரத்தம் கொடுக்கலையா? அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அவர்களின் ரத்தம் ஆறாக ஓடவில்லையா? இல்லை பாகிஸ்தானுக்கு அவர்கள் இஸ்லாமியர்களாக கண்ணுக்கு தெரியவில்லையா? ஸோ பாகிஸ்தான் வந்து இட் இஸ் அ quintessential crooked, selfish rogue in the entire Islamic community. It's a rogue nation. இங்கே தான் சொல்கிறாங்க ஆசிம் முனீர் கூட மீட்டிங்கு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் தாக்குதல், இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறத வச்சு ட்ரம்ப் இஸ்ரேல், மிடில் ஈஸ்ட், பாகிஸ்தான் வச்சு சொல்லும்போது நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் அது வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அது யூரோப்பில் இருந்தோ இல்லை ரஷ்யா உக்ரைன்லேருந்தோ அதெல்லாம் கிடையாது. மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கும். ஐ அக்ரி. ஓகே. ஏன்னா அது அந்த வேர்ல்டு வார் எப்பவுமே வேர்ல்டு வார்லேருந்து எல்லாமே வந்து முடிகிறப்போ தான் எப்போ ஆரம்பிச்சதுன்றது தெரியும். நான் இப்போ கேட்குறது ஹிஸ்ட்ரி புக்ஸில் வந்ததுக்கப்புறம் இல்லை, இப்போ நம்ம வேர்ல்டு வாரில் இருக்கோன்னு புரிஞ்சுக்கலாமா? சம் சாப்டர். The world is in a flux. We are almost in the verge of war. There are many wars going on around the world. பல்வேறு சண்டைகள் உலகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்து வண்ணம் தான் உள்ளன. அது அந்த த்ரெஷோல்ட் லிமிட் அதை ரீச் ஆகல. சிலது வந்து த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டிடுச்சு. ரஷ்யா உக்ரைன் தாண்டிடுச்சு, இந்தியா பாகிஸ்தான் தாண்டிடுச்சு, இப்போ ஈரான் இஸ்ரேல் தாண்டி உள்ளது. இது மாதிரி பல்வேறு நெருப்புகள் அங்கே ஒன்று வெஸ்ட் ஏஷியாவில், ஒன்று சவுத் ஏஷியாவில், இன்னொன்று சென்ட்ரல் ஏஷியாவில், யூரோப்பில். நெக்ஸ்ட்டு எங்கே வெடிக்க போகிறதுன்று நமக்கு தெரியவில்லை.
ஒருவேளை தைவானோ? கிட்டத்தட்ட 59 இடங்களில், நான் இப்போ பேசும் தருவாயில் 59 இடங்களில் ஏதோ ஒரு வண்ணம் போர்கள் நடந்த வண்ணம் தான் உள்ளன. அந்த போர்கள் உள்நாட்டு போர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள போராகவும் இருக்கலாம். அசர்பைஜான், அர்மேனியாலேருந்து ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட இடங்கள்ல சண்டைகள் நடந்த வண்ணம் தான் உள்ளன. ஏன் மியான்மர் உள்நாட்டுக்கு போர், அரக்கன் ஆர்மி வர்சஸ் அது போயிட்டு தான் இருக்கு உள்நாட்டு போர். நம்ம என்டையர் இடத்த எடுத்து பார்த்துக்கோங்க, சண்டை நடைபெறாத இடங்கள் வந்து கம்மி. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து நார்த் கொரியா, சவுத் கொரியா கூட திரும்பியும் ரீஆக்டிவேட் ஆகலாம். சைனாவே ரீஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை ரஷ்யாவே ரீஆக்டிவேட் பண்ணலாம் டு அப்ளை ப்ரெஷர் ஆன் அமெரிக்கா. ஸோ இட் இஸ் அ கேம் ஆஃப் செஸ்ஸுங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் போர்டு மாதிரி தான் இது இருக்குது. அமெரிக்கா தன் வல்லரசு என்ற தன்மையை, ஒரே வல்லரசு என்ற தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு இடங்களில் அவர்கள் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள். அந்த பிரச்சனைகளை அவரே தீர்த்து வைத்தது போல் அவர்கள் அந்த மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே இதில் தான் ஒன் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதில் இந்தியாவோட மூவ் என்னவாக இருக்கும்? மோடி அவர்கள் வந்து ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் எல்லா நாடுகளுக்கும் நண்பன், ஈரான் உட்பட, ஈரானுக்கும் நமக்கும் வரலாற்று தொடர்பே இருக்கிறது. இதில் பாகிஸ்தானை தவிர மீது எல்லா நாடு கூடயும் நம்ம நட்பு அப்படின்ற விஷயத்தில் இருக்கோம். சைனா கிட்ட கூட இப்போ ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போது வாங்கி கூட அஜித் தோவல் சந்திச்சிருக்காரு. நம்ம வந்து டீகப்ளிங் வந்து பண்ணுறோம், அமெரிக்கா அந்த பக்கம் நீ போனால் நான் இந்த பக்கம் போவேன்றதை நம்ம நார்த் கொரியாவில் இப்போ அம்பாசிடர் போட்டது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கோம். நமக்கு எதிரியே கிடையாது பாகிஸ்தானை தவிர அப்படின்ற அளவுக்கு காமிச்சிருக்கோம். அப்படி இருக்க இந்த விஷயத்தில் இதில் பாகிஸ்தான் இன்வால்வ் ஆக கமா போடப்பட்டுள்ள ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கா? ஐ மீன் செகண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் அட்டாக். ஐ திங்க் ஆகஸ்ட்ல வந்து இன்னொரு வேவ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பாகிஸ்தான் இந்தியா இனிஷியேட் பண்ணுவோமா இல்லை அவங்க பண்ணுவாங்களா? அவங்க ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பண்ணால் பாகிஸ்தானுக்கு விளைவுகள் வந்து டெஃபினட்டாக அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். இது உங்களுடைய இன்ட்யூஷன், அசம்ஷன் அப்படின்ற கணக்கில் சொல்கிறீங்களா, இல்லை இன்டெல் ஏதாவது இருக்கா? அப்படி வந்திருக்கா? இன்டெல் வந்தால் எனக்கு எப்படி சார் நான் வெளியே சொல்ல முடியும்? நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வர இன்டெல் direct anything that is classified, anything that comes in the open source information இருந்தால் நான் இந்த பேப்பரை பாருங்க சார்னு சொல்லிடலாம். இன்டெல்லாக இருந்தால் நான் இன்டெல் ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுறது இல்லை சார். நான் எப்படி சார் நான் சொல்ல ரூமின்ட்டாக சொல்கிறேன். ரூமின்ட் சார் பேசிக் இன்ட்யூஷன் என்னன்னா, நேபாள், பங்களாதேஷ் போன்ற போரஸ் பார்டர்கள் மூலம் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்கு பாகிஸ்தான் ISI பல நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நேபாளில் பிளெயின்ஸில் இருந்து பீகாருக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி யூபிலேயோ இல்லை பீகார்லேயோ எலெக்ஷன்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு மேஜர் அட்டாக் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் டியூ இன் பீகார் இன் அக்டோபர், நவம்பர். ஸோ அப்போ பண்ணக்கூடும் ஒன்று. ரெண்டாவது, இந்த சைடு எடுத்து பார்த்தோண்டான்னா, நம்ம பங்களாதேஷ் ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து பார்த்தோண்டான்னா 10 மாதத்துக்குள் வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன்ஸ் ஆர் டியூ. நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிற அதே தருவாயில் தான் வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐ திங்க் சேம் டைம் லைன் தான். மேபி டேஸ் மேபி டிஃப்ரெண்ட், இல்லை நிறைய ஃபேஸஸ் நடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த டைம் லைனில் நடக்கும்போது வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஏதாவது ஒரு மேஜர் அட்டாக் ஒன்று பிளான் பண்ணுவாங்க, ரயாட்ஸ் பிளான் பண்ணுவாங்க, இல்லை மேஜர் அட்டாக் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடு, அதாவது வெஸ்டர்ன் ஃபல்க்ரம்லேருந்து இல்லாமல் ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம்லேருந்து ஏதாவது ஒரு அட்டாக் அவங்க டெஃபினட்டாக பிளான் பண்ணுவாங்க. இது பாகிஸ்தானின் இயல்பான தன்மை. அதன் நீட்சியாகத்தான் நம் பல்வேறு அமைப்புகள், BSF, ITBP, இது எல்லாத்தையும் ஒரு அம்பரலா கீழே கொண்டு வந்திருக்காது ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ அதை தொடர்ந்து டெஃபினட்டாக பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு சம்பவம் செய்தாலோ, இல்லை அப்படி ஒரு சம்பவம் வெளியே வந்தாலோ, இல்லை அது ஃபெயிலியர் ஆனால் கூட இட் மீன்ஸ் வார். பிகாஸ் அந்த ரெட் லைனை கவர்மெண்ட் ட்ராப் பண்ணிடுச்சு, டாக்டரின் மாற்றிட்டோம். ஏன்னா நான் ஸ்டேட் ஆக்டர், ஸ்டேட் ஆக்டர்ன்ற எனக்கு வித்தியாசம் இல்லை. எனிதிங் தட் இஸ் எமினேட்டிங் ஃப்ரம் அ பாகிஸ்தானி வில் பி அ ஸ்டேட் ஆக்டர் ஓன்லி. அவன் பாகிஸ்தான் குடிமகனாக இருந்து என் நாட்டின் மீது ஏதாவது செய்தால் அது பாகிஸ்தான் அரசு செய்ததாகத்தான் நான் கருதுவேன் என்று பிரதமர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்குமா என்று கேட்டால் பாகிஸ்தானின் ISI அமைதியாக இருக்க முடியாது. அவர்களின் இயல்பு அது.
டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து பண்ணுவாங்க. ஏன்னா பிளாசிபிள் டினையபிலிட்டி அப்படின்வாங்க. எங்கள் சைட்லேருந்து வரலப்பா, எனக்கு தெரியாதுப்பா, நீ அந்த சைட்லேருந்து வந்து பார்த்துக்கோ அப்படின்னு. பட் பிடிபட்டார்கள் என்றால் கூட அதோட விளைவுகள் பாகிஸ்தானுக்கு பயங்கரமாக இருக்கும். இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். பாகிஸ்தான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட லெசன் வந்து only 40 to 50%. அவங்க கற்றுக்க வேண்டிய லெசன் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு தாக்குதலானது அவர்களின் கிட்டத்தட்ட அவர்களின் கோஸ்ட்லைனை வந்து அழிக்கும் தன்மையோடு இருக்கக்கூடிய அட்டாக்காக இருக்கும். அதே இந்த மொத்த போரில் பாதிக்க போகிறது இன்னொரு விதத்தில் பாகிஸ்தான் எப்படி பாதிக்க போகிறதுனா, அவங்களோட ஆயில் சப்ளை குறவழி நெரிக்க போகிறாங்க. ஆயில் சப்ளை கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு வர்ச்சுவலாக இதால் பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகிறது. நீங்கள் ஒன்று உங்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு நிறைய பேர் புரியாத விஷயம், உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை சார், நிறைய பேர் புரியாத விஷயம், பாகிஸ்தானுக்கு வந்து ஆயில் ரிஃபைனரி கெப்பாசிட்டி இல்லை. நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷனோட ரிஃபைனரி கெப்பாசிட்டி அதிகம். அந்த கெப்பாசிட்டி பில்டிங் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அவங்க எண்ணெய் வாங்கினா கூட யார் எப்போ அவன் ரிஃபைன் பண்ணுவான்? ஸோ தேக்கி வைக்கிறதுக்கு கூட ப்ராப்பராக இது இல்லை, ஸ்டாக்கிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் இது மாதிரி எண்ணெய் வரதே போக்குவரத்தே வந்து தடைப்பட்டால், தங்கு தடையின்றி எண்ணெய் வருவது நிறுத்தப்பட்டால் அப்போ பாகிஸ்தான் வந்து ஷோக் ஆகும். ரெண்டாவது சைனா, ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி, அவர்களுக்கு எண்ணெய் தேவை. ஆனால் அவங்க வந்து டீபாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சைனா ஃபுல்லாக சவுத் சைனா சுற்றி நிறைய இடத்துல வந்து ஆயில் டெப்போட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன கிடங்குகளில். பட் இந்த சுண்டு, லம்பாக், மலாக்கா இந்த 3 ஸ்ட்ரைட் வழியாக தான் போகணும். 5 டிகிரி 10 டிகிரி சேனலில் கலந்து போகணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் மலாக்கா, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் சுண்டா, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் லாம்பாக் இது வழியாக தான் போகணும். இத்தனை ஸ்ட்ரெயிட்டை கடந்து தான் திரும்பி சவுத் சைனா சி என்ட்ரு ஆகி சைனாக்கு அவங்க ஆயில் போய் ஆகணும். ஸோ அங்கேயே வரலன்னா இங்கே நீங்கள் நினைக்கலாம் ஈரானால் எப்படி அடிக்க முடியும், ஈரானுக்கு அந்த பலம் உள்ளதா? அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஈரான் IRGC வந்து மெசைல் போட்ஸ் வச்சுருக்கு, பெரிய கப்பல்கள் தேவையில்லை. அவங்க அடிக்க போவது வந்து இராணுவ கப்பல்களாக இருந்தால், அமெரிக்காவோட கப்பல்களாக இராணுவ கப்பல்களாக இருந்தாலோ, சவுதி அரேபியாவோட இராணுவ கப்பல்கள், UAEயோட இராணுவ கப்பல்களாக இருந்தால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுக்க முடியாது. ஈரானோட இராணுவ கப்பல் படையானது அதை தாக்க முடியுமா என்று. ஆனால் அவர்கள் தாக்குவது ஆயில் கார்கோவாக இருந்தால், கண்டெய்னர் கப்பல்களாக இருந்தால், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் நேரோ சேனல் சார், அங்கே நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது, அதில் பல தீவுகளை ஈரான் கண்ட்ரோல் செய்கிறது. அங்கிருந்து தாக்கினால், அந்த கப்பல்கள் முழுகடிக்கப்பட்டால், ஒரு காலத்தில் சுவேஸில் வந்து தாக்குதல் செய்து சுவேஸையே பிளாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? 67 56 லேட்டஸ்ட்டாக கூட நடந்தது, சுவேஸ் இஷ்யூ நடந்தது. அது மாதிரி ஒரு 4-5 கப்பலை வந்து முழுகடிச்சிட்டு அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, ஆயில் கார்கோ சப்ளை இல்லைன்னா அது எல்லா நாடுகளையும் பாதிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சைனாவையும் பாகிஸ்தானையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ரெண்டாவது, இந்த ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் த்ரெட், இந்த ரிஜிம் சேஞ்சால் இந்த ஒரு ஆட்சி மாற்றம், கொமேனியோட ஆட்சி மாற்றம் நடந்தாலோ, இல்லை இதை செயற்கையாக செய்ய அமெரிக்கா துடித்தாலோ, அப்படி ஒன்று நடந்தால் நல்லதல்ல, நடந்தால் புது லெவல் ஆஃப் தீவிரவாதம் ஒன்று உருவாகும். ஜஸ்ட் லைக் ISIS. அல்கொய்தா உருவாச்சு ஆப்கான் வாருக்கு அப்புறம், ஈராக் வாருக்கு அப்புறம் ஐசிஸ் உருவாச்சு. அப்போ ஈரான் வாருக்கு அப்புறம் உருவாகாமல் இருக்குமா? அதுவுமே கூட சிஐயோட பிளான்டேஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு புது ஷியா பேஸ்டு ஒரு டெரர் நெட்வொர்க், அதை அடக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா அங்கே நீடிக்கலாம். திஸ் இஸ் த மாடல் மோடஸ் ஆபரேண்டி, MO. 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரசர்களையும் மாற்றுவதோ இல்லை அவர்களை கொல்வதோ அமெரிக்கா இயல்பாக கொண்டிருக்கும் பாலிசி இது. வெப்பன் சப்ளை மாத்திரம் இல்லை, அவர்களின் இருப்பு அதை அவர்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். அங்கே அவங்க இருக்கிறதுக்கான காரண காரியம் அது வரைக்கும் தான் இருக்கும். இவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற பேரில் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் இவங்க அங்கே இருக்க முடியும். இல்லை அவங்க ஒரு நாடு இன்னொரு நாடு கூட நல்லுறவு நாடி அவங்க நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கடான்னா, அந்த வளங்கள் மற்ற நாடுகள் வந்து ஈஸியாக போகிறதுக்கு ரஷ்யா மாதிரி நாடு இந்த பெருங்கடலில் ஒட்டி வந்துட்டாங்கடான்னா, அப்போ அமெரிக்காவோட தேவை என்ன? ஒரு காலத்தில் பிரிட்டன் செஞ்சிட்டு இருந்த அதே பாலிடிக்ஸை தான் இன்றைக்கி அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு. ஸோ இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நம்ம
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார், நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. ஜெயின் நன்றி. ஜெய்.